ஏய் எப்பா சூரியன் காலட்டையும் ஐயா காலடியில் கணக்கு கேட்க இன்னைக்கு கணக்கில் சாட்சியாக கணக்கு கொடுக்கணும்லப்பா. மானிட பிறவி ஆணுக்கும் பெண்ணுக்கும் சிறுபிள்ளையை தவிர வயிறை மந்திரத்தால் கட்டிட்டாருப்பா. லிங்கத்திலேருந்து உட்காந்து வயிற்றை கட்டிட்டாரு. அவன் என்னென்ன உணவு மானிட பிறவி சாப்பிடுதானோ அத்தனையும் தொண்டை கீழே இறங்கக்கூடாது. அது உன் வெயில் தாக்கத்தில் தொண்டையிலே வெயிலை விட்டு அந்த மந்திரத்தை ஐயா கொடுப்பாரு. எஸ்டோ பெறமாப்பா. இப்போ அவர் இப்போ வயிறை கட்டிக்கிட்டு இருக்கார். அரசியல்வாதி பூரா கட்டிடணும்ல, அதை கட்டிக்கிட்டு இருக்கார் லிங்கத்தில் உட்காந்து. இப்போ உனக்கு கணக்கு கொடுத்தவொடனே நீ அவர்கிட்ட கணக்கு வாங்கிக்கோ. தொண்டைக்கு கீழே அந்த வெயில் தாக்கத்தை அந்த பவரை இறக்கிட்டேன்னா தொண்டை கீழே இறங்காது. அந்த வயிற்றை மந்திரத்தால் கட்டிட்டார். கல் மண்ணை போட்டு கட்டுதார். கல் மண்ணை போட்டு கட்டினா அவன் வயிறு கல் மண்ணாக போயிடும். முக்கால் சத்தியம் எதையுமே சாப்பிட முடியாது. கல்லை போட்டு பூமியில் அழுத்தி பில்டிங்கை கட்டியிருக்கான் ஒன்று. இரண்டாவது கணக்கில் மண்ணை போட்டு கெட்டி மேலே வரைக்கும் ஏற்றிருக்கான். அந்த கணக்கில் இப்போ அவனை வச்சு மானிட பிறகு இதிலே வச்சு கணக்கை முடிக்கார். முக்கால் சத்தியம் அவன் செஞ்ச தப்பு அது அவனுக்கே. அவன் எத்தனாயிரம் கோடி அந்த பேப்பர் வச்சுருந்தா நக்கி அதை போட்டு உள்ளே நக்கி போண்டிதான். மூணாவது கணக்கில் பேப்பரையும் போட்டு அந்த கல் மண் பேப்பர் அடித்த பேப்பர் மூணையும் சேர்த்து உள்ளே போட்டு கட்டிட்டார். கட்டி வீசிட்டார். இப்போ அதை மாதிரி நீ என்ன செய்த நச்சிரு. கோர்ட்டு நீதிமன்றத்திலேருந்து எல்லாம் கீழே வரைக்கும் என்னென்ன தொண்டை கீழே அந்த வெப்பத்தை கொடுக்கணுமோ கொடுத்துரு. அவ்வளோதான். வயிறை கட்டியாச்சுன்னா இறங்காதுப்பா. பூமியை அழிச்சு வச்சுருக்கான். கண்ணீர் விடுது. கூத்தலுமா இருக்குது. அவன் தமிழ் வார்த்தை பேசுகிறவன் கணக்கு போட்டவனே கூடுதலாக அழிப்பான். வெறியில் அழிப்பான். அப்போ நம்ம வெறியில் வயிற்றை கட்டிட்டோம்னா ஒன்றும் செய்ய முடியாது. அவ்வளோதான் சோர்ந்து போவான். கட்டியாச்சுன்னா இறங்கினா தானே கல்யாண வீடு ஃபங்க்ஷன் வீடு பூரா ஆடு மாடு கோழி பறவைகளை பிரியாணிகளை போட்டு தின்னு கொளுத்து போகிறான்ல. எல்லாம் உலக நாடு கல்யாணம் 2 கல்யாணம் முடிப்பான், 3 கல்யாணம் முடிப்பான், 5 கல்யாணம் கூட முடிப்பான். அந்த சோறை பொங்கி நவதானியங்கள் எல்லாம் போட்டு பூமியில் விளையிறத போட்டு ஆகா ஓகோன்னு பேப்பரை விளையாடுதான்ல. எல்லாம் ஒவ்வொரு கல்யாண வீட்டுகள்லேயும் சாப்பாடு உணவு இறங்கக்கூடாது. அப்படியே கிடக்கணும். சப்புன்னு போகிறானா வரானா அப்படி மோந்து பார்த்து போட்டோம். மோந்து பார்க்கக்கூடாப்பா. அந்த மூக்குக்கு மந்திரத்தை கட்டணும். மானிட பேல மந்திரத்தை அது மூக்கு கட்டுவார். கட்டிட்டாரும் சோழி முடிஞ்சு போவான். அடுத்தாப்புல ஒரு நாள் கணக்கு எல்லாம் உடம்புல இருக்கிற பாக்ஸை பூரா கெட்டி கணக்கை விட்டுருவார் மந்திரத்தால். கட்டியாச்சுடா அப்படின்னு. அதுக்கப்புறம் டொப்புன்னு போய்கிட்டே இருப்பான். மானிட பிறவி எப்பா கணக்கு போட்டாச்சு. சூரியன் உன் கணக்கு கொடுத்தாச்சு. மானிட பிறவி வயிற்றை தள்ளிட்டு உன்ட்ட காட்டுவான். காலையில் எந்திரிச்சோன்னே நான் இவ்வளோ சொத்து வச்சுருக்கேன், என் பொண்டாட்டிக்கு மேலே இருந்து கீழே வரைக்கும் சொறி நான் நக்குதேன், வயிற்றெல்லாம் நக்கி உட்காந்துருக்கேன்னு இவன் சொல்லுவான். என் புருஷன் எங்கெங்கெல்லாம் போய் கொடியை தூக்கி ஓட்டு முத்திரை வாங்கி நாங்கள் நக்கி வீடை வாங்கியிருக்கோம் இடம் வாங்கியிருக்கோம்னு அதுக்கு மேலே நக்குவா. புரியுதா? இவன் இதுக்கு மேலே நக்குவான். 2 கழுதையும் நக்க விட்டு வயிற்றுக்குள்ளே கல் மண்ணை போட்டு சொல்லி முடிச்சிட்டாரு. கட்டிட்டாரு. கல் மண் அந்த காகித பேப்பர் அடித்த பேப்பர் அவன் வயிற்றுக்குள்ளே கட்டிட்டாருப்பா. சோழி முடிஞ்சான். அரசியல்வாதி இப்போ கூடிய சீக்கிரமாக எங்கே விமானம் 2 வீலர் 4 வீலரில் போனான்னா செத்து போய்கிட்டே இருப்பான். வயிறை கட்டிட்டாரு அரசியல்வாதி. 1.5 கோடி மணி கணக்கு போடுறாரு. உட்காந்து ஓட்டிகிட்டா இருக்கா. இன்னும் பொண்டாட்டிட்டு ஓட்ட முடியாது அரசியல்வாதி. வெளியில் உள்ள ஓட்டுவான். ஓட்டிட்டு அவன் என்னத்தையாவது வந்து ஓட்டிகிட்டு போயிடுவான். நீ கண்ணால் பார்க்கண்டா. அரசியல்வாதி சோழி முடிக்கணும். முக்கால் சத்தியம் பாலாக்க வந்த பாய் பேக